தமிழ்நாட்டில் தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் 2011 கணக்கு பிரகாரம் 45 லட்சம் பேர் தெலுங்கு பேசக்கூடியவர்கள், ஆந்திராவிலிருந்து வந்தவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள். அது இன்றைக்கி ஒரு 60 லட்சமாக இருக்கும். அவர்கள் சொன்ன கணக்கு பிரகாரம் ஒரு 6 விழுக்காடுக்கு மேலே இருக்காங்க. இந்த 6 விழுக்காடு தெலுங்கு பேசக்கூடிய மக்களை அப்போலேருந்து இருக்கிறாங்க, நாயக்கர் ஆட்சியிலேருந்து இருக்காங்க, 17ஆம் நூற்றாண்டிலிருந்து இருக்காங்க. அப்பொழுதே பல்லவர் ஆட்சியில் வந்தவங்க, மகேந்திரவர்ம பல்லவர் காலத்தில் வந்தவங்க, குலோத்துங்கன் சோழன் காலத்தில் வந்தவங்க, இன்னும் சொல்லப்போனால் விஜயநகர பேரரசை ஆட்சி செய்த அந்த பகுதி நேரத்தில் இங்கிருந்து வந்தவங்க, மதுரை ஆண்டு நாயக்கர் மன்னருக்கு பின்னால் அணிதிரண்டு வந்தவர்கள், பல்வேறு சமூகம். கிட்டத்தட்ட தெலுங்கு பேசக்கூடியவர்கள்னா ஒரு சாதியை சார்ந்தவர்கள் அல்ல, அது 34 சாதியை சார்ந்தவர்கள். வெறும் ரெட்டியார்கள் அல்ல, வெறும் நாயக்கர்கள் அல்ல, பல்வேறு சமூகத்தை சார்ந்தவர்கள் தெலுங்கு பேசக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இப்போ இவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 60 லட்சம் பேர் தமிழ்நாட்டில் இருக்காங்க. இவர்களுடைய வாக்குகளை அதிமுக பாஜகவுக்கு கொண்டு வரணும்னா அதுக்கு சரியான நபர் பவன் கல்யாண் என்று இப்போ இறக்கி விடுறாங்க. அது அவர் பாஜகவால் இறக்கி விடப்படுகின்ற ஒரு ஆயுதம். அவர் ஏற்கனவே நான் தமிழ்நாட்டில் சென்னையில் படித்தவன்னு சொல்கிறார். அதனால தான் சொல்கிறாங்களா தமிழிசை பவன் கல்யாண் வேலை ஆந்திராவில் மட்டுமல்ல தமிழ்நாட்டில் இருக்கும் அப்படின்னு என்ன சொல்ல வராங்க? இது ஆன்மீக பூமி அவர் சொல்கிறார்ல. கடந்த முறை கூட உதயநிதி சனாதனத்தை பற்றி பேசும்பொழுது கூட பதில் கொடுத்தார், கொஞ்சம் கூடுதலாகவே பேசினார், ஆட்சியை பற்றி பேசினார். அப்போ இன்னமும் தெலுங்கு தேச மக்கள் எல்லாம் ஒன்று திரண்டு இன்றைக்கி திமுகவுக்கு எதிராக இருக்கிறார்கள்ங்கிற போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகிறாங்க. ஆனால் அவர்களுக்கு தெரியல, 17ஆம் நூற்றாண்டில் வந்தவர்கள் இங்கே தமிழ் மக்களோடு ஒன்று கலந்து தமிழர்களாகவே மாறிவிட்டாங்க.